A blessed evening to everybody. Jubilee is a time of joy and jubilation, a time to recall the innumerable blessing of God and to give thanks to Him for all that the school has been able to achieve in the past 50 glorious years. As per the saying, big things have small beginnings. From very humble beginnings in 1969 with 100 students and 3 teachers, Vimala Metric School has grown leaps and bounds by the untiring efforts of our FSJ sisters. Our congregation, the Franciscan Sisters of St. Joseph, aims at offering a value-oriented education. After a half century, Vimala Metric remains committed to the education of all-round development by producing unique and reflective individuals with global perspective and the zeal to strive for excellence. Thousands of girls and boys have passed through its portals. The school has grown in various ways and is an outstanding educational institution in Thurayur. Our systematically designed curriculum aims at admission to all students irrespective of caste, creed and religion. In the pursuit of excellence, the children are motivated with valuable ethics of humanity and rendering selfless service to the needy. The school now stands tall and proud with impressive buildings with the latest innovations in technology, expansive playing fields for over 2,500 students with a theme of Towards Excellence. Finally, with heartfelt gratitude, I offer this beautiful garden of excellence, Vimala Metric Higher Secondary School, in the protective hands of our Lord Jesus Christ, Mother Mary, our patron saints St. Joseph and St. Francis of Assisi. Let the heavenly blessings shower on us and cherish us forever. God bless you all. வெற்றி கூறுமின் வெண் சங்கூதுமின் கற்றவராலே உலகு காப்புற்றது உற்ற திங்கள் நாள் உலகினுக்கெல்லாம் என்று பாடினான் பாட்டுக்கொரு புலவன் பாரதி. கற்றவரால்தான் உலகு காப்புறும் என்பதை அறிந்த நல்லோர் குழாம் ஒன்று துறையூரை நாடி விரைந்தது. அலைபாயும் காவிரியின் வடகரையோரம் கோட்டையமைத்து இறையாட்சி செய்யும் சிராப்பள்ளி நகரருகில் வாடும் பயிரை வாழ்விக்க வந்ததொரு மாமழையென துறையூர் மக்களின் அறிவு வளர்ச்சியை தூண்ட 1969ஆம் ஆண்டில் புனித வளனாரின் பிரான்சிஸ்கு சபையைச் சேர்ந்த கன்னியரால் சிறார்களுக்கு கல்வி கற்பிக்கும் இப்பள்ளி அன்று தொடங்கப்பட்டது. புனித வளனாரின் பிரான்சிஸ்கு சபையின் நோக்கம் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், கல்லாதோர் இல்லை என்னும் நிலையினை ஏற்படுத்துதல் ஆகியவையாகும். இவ்விரண்டும் துறையூரில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பெண்களுக்கான இலவச தையல் பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டன. முன்னர் தொடங்கப்பட்ட மழலையர் பள்ளியும் இத்துடன் இணைந்து சிறப்புற நடைபெற்றது. சிறிய அளவில் தொடங்கப்பட்ட இப்பள்ளி விழுதுகள் வேராய் மாறி விருட்சமாய் கண்விரிய பார்க்கும் அளவிற்கு வளர்வது போல் வளர்ந்து சிறந்து நிற்கிறது. 1969 முதல் 1973 வரை விக்டோரியா, வின்சென்ட் எனும் 2 அருள் சகோதரிகளின் அரிய முயற்சியால் மழலையர் பள்ளி தொடங்கப்பட்டது. 1973 முதல் 1977 வரை அருள் சகோதரி நிர்மலா மாணிக்கராஜ் அவர்கள் பள்ளியின் முதல்வராக பொறுப்பேற்றார். 1977 முதல் 1981 வரை அருள் சகோதரி சேகரி மாணிக்கராஜ் அவர்கள் தலைமையேற்று பள்ளியின் வளர்ச்சிக்கு அருந்தொண்டாற்றினார். 1981 முதல் 1982 வரை உள்ள காலங்களில் அருள் சகோதரி லூயிசாள் சூசைப்பிள்ளை பள்ளியை பொறுப்பேற்று நடத்தினார். 1982 முதல் 1984 வரை அருள் சகோதரி எமரன்ஷியா அவர்கள் தலைமையில் பள்ளி செயல்பட்டது. 1984 முதல் 1994 வரை உள்ள காலங்களில் அருள் சகோதரி மேரி தாமசீனா அவர்கள் பள்ளியின் முதல்வராக பொறுப்பேற்று பள்ளியை திறம்பட நடத்தினார். தான் பணிபுரிந்த 10 ஆண்டுகளிலும்
துறையூர் நகர் முழுவதும் பள்ளியின் பெருமை பேசப்படும் அளவிற்கு அவரது உழைப்பு இருந்தது. 1994 முதல் 1999 வரையிலான ஆண்டுகளில் அருள் சகோதரி நிர்மலா மாணிக்கராஜ் மீண்டும் பள்ளிக்கு தலைமையாசிரியராக பணிபுரிய துறையூர் நகருக்கு வருகை தந்தார். அருள் சகோதரி நிர்மலாவின் அரிய முயற்சியால் 1 முதல் 7 வகுப்புகளுக்கான அரசு அனுமதி பெறப்பட்டது. 1999 முதல் 2002 ஆண்டு வரை பள்ளியின் பெருமைக்கு மேலும் பெருமை சேர்க்க அருள் சகோதரி மரிய செல்வி வந்திணைந்தார். 10ஆம் வகுப்பிற்கான அரசு அங்கீகாரம் இவரால் பெறப்பட்டது. 13 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எழுதினர். அருள் சகோதரியின் கடின உழைப்பும் ஆசிரியர்களின் இடையறா முயற்சியும் மாணவர்களை முழு தேர்ச்சியடைய வைத்தது. மழலையாய் வளர்ந்த பள்ளி மாணவ பருவம் அடைந்தது இவர் காலமே. 2002 முதல் 2003 வரை அருள் சகோதரி டிபி ஷெல்லி அவர்கள் பணியேற்று தன் தன்னலமற்ற தொண்டினால் அனைவரது மனங்களிலும் இடம் பெற்றார். 2003 முதல் 2006 வரை அருள் சகோதரி ஞான உதயமேரி அவர்கள் பள்ளியின் முன்னேற்றத்திற்காக பல வகைகளிலும் துணை நின்றார். அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்ட அருள் சகோதரியின் முயற்சிகள் துறையூர் மட்டுமின்றி கல்வி மாவட்டம் அளவிலும் பேசப்பட்டது. 2006 முதல் 2007 வரை அருள் சகோதரி தனம் அவர்கள் பள்ளியினை பொறுப்பாக ஏற்று நடத்தினார். 2007 முதல் 2017 ஆண்டு வரை அருள் சகோதரி லீமாரோஸ் எமல்டா ராணி அவர்கள் பள்ளியில் இணைந்தார். உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தினார். உயர்தர வசதிகள் கொண்ட கட்டடங்கள் பல கட்டி நம் விமலா பள்ளியினை வீறு கொண்ட வளர்ச்சியுடன் உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டிய அருள் சகோதரி. நம் பள்ளியின் வளர்ச்சியில் இவரது பங்கு மகத்தானது. இன்று நாம் காணும் வானுயர்ந்த பள்ளி கட்டடங்களின் வளர்ச்சிக்கு இவரே காரணம். இவரை தொடர்ந்து 2017 ஆண்டு முதல் அருள் சகோதரி மரிய செல்வி அவர்கள் மீண்டும் தலைமை பொறுப்பை ஏற்று பள்ளியை தொடர்ந்து சிறப்பாக நிர்வகித்து வருகிறார். கடவுள் அருள் ஒன்றே கல்வி கண் திறக்க அறிவு ஊற்றை பெருக்க துணை செய்யும் என தினந்தோறும் வழிபாட்டு நேரத்தில் இறையருள் பற்றி மாணவர்கள் மத்தியில் எடுத்து கூறி பதிய வைப்பவர். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் எனும் விமலா பள்ளி மாணவர்களை வினவி அவரது ஆற்றல்களை ஒருமுகப்படுத்தி வெற்றி கொடி நாட்டுபவர். இவரது துணையுடன் நாட்டை காக்கும் நல்லோர் முதல் ஆராய்ச்சி செய்யும் விஞ்ஞானிகள் வரை மாணவர்கள் நன்முறையில் உருவாகி வருகின்றனர். 1948 ஆண்டு கட்டப்பட்ட ஒரு மாளிகையே முதலில் பள்ளியாக செயல்பட்டது. துறையூர் காமராசர் நகரைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவரிடமிருந்து வாங்கப்பட்ட இக்கட்டடம் பின்னர் விமலா பள்ளி என பெயர் மாற்றமும் உருமாற்றமும் பெற்று 9 அறைகள் கொண்ட ஒரு பள்ளியாக மாற்றப்பட்டது. தரைத்தளம் அருள் சகோதரிகள் தங்குமிடமாகவும் மேல்தளம் வகுப்பறைகளாகவும் செயல்பட்டன. அதன் பின்னர் அருள் சகோதரிகள் தங்குவதற்கான தனி இல்லம் கட்டப்பட்டது. அருள் சகோதரி மரிய செல்வியின் வரவிற்கு பின் மேல் தளத்தில் இருந்த ஓடுகளும் கீற்றுகளும் அகற்றப்பட்டு சிமெண்டாலான மேற்கூரை கட்டப்பட்டது. இது மட்டுமின்றி மாணவர்களின் சுகாதாரத்தை பேணும் வகையில் அருள் சகோதரி மரிய செல்வி அவர்களால் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான கழிப்பறைகள் கட்டப்பட்டன. 2006 ஆண்டு குழந்தைகள் கல்வி பயில்வதற்கான கட்டடம் ஒன்று அருள் சகோதரி ஞான உதயமேரி அவர்களால் பங்கு தந்தை குழந்தைராஜ் அவர்கள் திறப்பு விழா நடத்த இனிதே செயல்பட ஆரம்பித்தது. 2009 ஆண்டு இன்றைய குடந்தை மறைமாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிசாமி அவர்கள் திறப்பு விழா நடத்த முதல் தளமும் 2ஆம் தளமும் அருள் சகோதரி எமல்டா அவர்களால் கட்டப்பட்டது. பின் மீண்டும் 2011 ஆண்டில் சென்ட் ஜோசப் பிளாக் தலைமைச் சகோதரி ரீட்டா மைக்கேல் அவர்களால் திறப்பு விழா நடத்த இன்றளவும் இது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நம் அருள் சகோதரி எமல்டா அவர்கள் பெரும் முயற்சி செய்து பள்ளிக்கு அண்மையில் வசித்து வரும் ஜமீன்தார் அவர்களிடமிருந்து இடம் சொந்தமாக வாங்கி புதிய கட்டடம் ஒன்றை கட்டி இன்ஃபேன்ட் ஜீசஸ் பிளாக் என்று பெயரிட்டார். தற்போது தலைமை கட்டடத்தின் பின் அமைந்துள்ள இடமானது அருள் சகோதரி மரிய செல்வி அவர்களால் பள்ளியின் சார்பில் வாங்கப்பட்டு 15 வகுப்பறைகள் கொண்ட கட்டடமாக எழும்பி வருகின்றது. Laboratories. The true method of knowledge is experiment. Our students are very zealous and they want to experiment and learn. Laboratories became mandatory to perform all experiments by their own. We have separate physics, chemistry, biology and computer labs to induce learning with full curiosity. The English language lab to make the students to be competent all around the world.
An English language lab facility is provided with the software device to check their phonemes. Students make use of the English language lab to improve their pronunciation, intonation, and speaking skills. Daily assembly. The Monday assembly starts with expressing our patriotism towards our state and our country by singing our Tamil Thai Valthu first and then by singing our national anthem, followed by hoisting of the tricolor. The children recite a Thirukural and explain it with its meaning. Then our students take the pledge. Students of Standard 10, 11 and 12 participate in assembly activities so that they all learn how to present themselves successfully in front of an audience. நூலைப்படி, காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி படி. பாட புத்தகங்கள் மட்டுமின்றி மற்ற புத்தகங்களையும் பயின்று அறிவை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் சுமார் 1.5 லட்சம் ரூபாய் செலவில் நூலகத்திற்கான அனைத்து துறை புத்தகங்களும் வாங்கப்பட்டுள்ளன. மாணவர்களுக்கு நூலகத்திற்கான பாட வேளைகள் ஒதுக்கப்பட்டு அதற்குரிய ஆசிரியரின் மேற்பார்வையில் பயனுற செயல்படுகிறது. 24 மணி நேரமும் பள்ளிசார் நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் மாணவர்களின் பாதுகாப்பு கருதியும் பள்ளி கட்டடத்தில் கண்காணிப்பு படப்பிடிப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. குழந்தைகளின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் இடம் வகுப்பறையே. கல்வியை கற்றுத்தரும் கூடமாக மட்டுமின்றி விசாலமான காற்றோட்டமான வகுப்பறைகளாக இருப்பதால் மாணவர்கள் மகிழ்வுடன் கல்வி கற்கின்றனர். 55 வகுப்பறைகளை கொண்ட இப்பள்ளி மாணவரின் உடல் உள்ள நலத்தை பேணுவதில் முனைப்புடன் செயல்படுகிறது. 31 மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப கருவிகள் வகுப்பறைகளில் அமைக்கப்பெற்று மாணவர்களுக்கு கற்கும் முறையை எளிதாக்குகிறது. கல்வியானது கற்றலோடு நின்றுவிடாமல் பார்த்தல், கேட்டல், தெளிதல், தேர்தல் என்ற நிலையினில் அறிவு பெற இவ்வகுப்பறைகள் உதவுகின்றன. மழலையர் வகுப்பறைகள் முதல் இக்கருவிகள் பொருத்தப்பட்டு கற்றலை அவர்களுக்கு எளிதாக்குகிறது. Sports. Sports teaches you character. It teaches you to play by the rules. It teaches you to know what it feels like to win and lose. It teaches you about life. Having known about the importance of sports and the benefit it provides, our school gives more importance to both indoor and outdoor games. We have 2 physical education teachers, Mr. Kumar and Mrs. Bharati, who are well experienced. We also hire special teachers for training the indoor games such as carom board and chess. These games increase the intelligence of children and also help them gain many awards. There are many students who have learned shuttle, badminton, kabaddi, hockey and handball professionally and have bagged many prizes. Here is the list of students who have bagged such prizes. In the year 2018 and 19, Abhi Jabersin from Standard 12 won a prize in chess. Master Nilesh from Standard 9 won a prize in the Under 11 category in chess. In the zonal level badminton for the Under 17 category, Miss Lesia Binu and Miss Sushmita from Standard 10 won prizes. Again in doubles, Miss Lesia Binu and Miss Sushmita from Standard 10, Miss Subiksha from Standard 12, Sweta from Standard 11 won prizes. Our students have made it a proven fact that they are not only good at studies but also good in sports. In the year 2017 and 18, Master Yugesh won in the shot put event. In the same year, Master Jaya Vishwa and Master Ilangovan won in tennis singles. Miss Aparna and Miss Subiksha won the badminton doubles women in the state level matches. Extracurricular activities. To develop the students' mental ability and listening power, we include abacus and music classes in the school. General knowledge and drawing is also been included in our curriculum. புதன்கிழமை தோறும் காலை 9:05 மணி முதல் 9:30 மணி வரை பள்ளியில் உள்ள அனைத்து மாணாக்கர்களும் விளையாட்டு மைதானத்தையே தியான கூடமாக கொண்டு தியான பயிற்சி நடைபெறும். மாணவர்கள் உடல் நலனுடன் மனநலமும் பெறுதல் அவசியம் என்னும் உயரிய நோக்கோடு யோகா வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. குறிப்பாக அரசு பொதுத் தேர்வினை எழுத இருக்கும் மாணவர்களுக்காக தினமும் மாலை 4:15 முதல் 4:30 வரை தியான பயிற்சியும் யோகாசனங்களும் பயிற்றுவிக்கப்படுகின்றன. 2019-2020 ஆண்டிற்கான இலக்கிய மன்றம்
ஜூலை 13ஆம் நாள் தொடங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர் திரு பே. கருணாநிதி அவர்களால் தமிழின் பெருமை, தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தப்பட்டது. மேலும் மழலையர் முதல் வளரினம் பருவத்தினர் வரை பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை கண்களுக்கும் செவிக்கும் விருந்தாக அளித்தனர். Our victories. In the year 2014, a historical victory was made by Vimala Matriculation School. Miss S. Shimrit Hanna had scored 498 marks, standing second in the state, and Miss T. Premi scored 497 marks and stands third in the state. In the year 2015, Master S. K. Maurish and Miss R. Karanya Darshini scored 495 marks, and in 2016, Miss S. Kameshwari and Miss P. Pritika scored 497 marks, were the state third rank holders of the year 2016. In the year 2017, Miss R. Darshini scored 497 marks, and in the year 2018, Miss S. Roshini scored 491, being the first mark in those respective years. In the last 4 years, our school has scored the highest percentage in our education zone. To honor this victory, the CEO and IMS have awarded us with certificates. As per the quotes, champions make history. Our students, Master Kishore, Miss Simrit Hena and Miss Janani are pursuing medicine by passing the NEET exam, and Miss Subiksha is pursuing medicine through the merit list. Our student, Master Jay Vishwa, got admission in IIT. Miss Saranya and Miss Aishwarya also got admission in NIT in the toppers list. மேல்நிலை கல்வி தொடங்கி சில வருடங்களே ஆனாலும் 26 மருத்துவர்களும் எண்ணிலா பொறியாளர்களும் இங்கு பயின்றவர்களே என்பதில் பெருமிதம் கொள்கிறது இப்பள்ளி. இந்த விருதுகள் அனைத்துக்கும் பள்ளி மாணவரின் திறமை மட்டுமல்லாது அதற்கான முயற்சி எடுத்த ஆசிரியர்கள், நல்வுள்ளம் கொண்ட அருள் சகோதரிகள் ஆகியோரின் ஊக்குவிப்பும் கடின உழைப்புமே காரணம் என்பதை மறுப்பதற்கில்லை. Curriculum. We follow the government uniform syllabus from standard 9 to 12, and for Tamil and English from classes 6 to 12. And for other subjects from standard 1 to 8, we follow the Oxford syllabus, as our children are encouraged to know more and learn more. We strictly follow a curriculum for moral science and catechism. We also have nice education which specially takes care of spoken English and makes students practice it through various innovative activities, making them capable to reach across the countries apart from our mother tongue, Tamil and English. We also teach one of the 21 official languages, Hindi as a third language for classes 1 to 5. To make the blooming kids enjoy the school atmosphere, the playway method has been introduced in the kindergarten classes. மாணவர்களின் பொது அறிவு திறனை மேம்படுத்தும் வகையில் அவர்களுக்கென்றே இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில செய்திகளோடு வெளிவரும் நாளிதழ் 5ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு அளிக்கப்படுகின்றது. மேலும் 2017ஆம் ஆண்டு வரை ஆளுமை சிற்பி என்ற புத்தகம் அளிக்கப்பட்டு மாணவரின் தன்னம்பிக்கையையும் முயற்சிகளையும் ஊக்கப்படுத்தும் முறை பின்பற்றப்பட்டது. அதன்பின் ஜீனியஸ் புன்னகை எனும் மாத இதழ் அளிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடத்தப்படும். நடுவர்கள் அண்மை பள்ளிகளிலிருந்து அழைக்கப்பட்டு அழகாகவும் கருத்துடனும் அமைக்கப்பட்ட பொருள்களை தேர்ந்தெடுப்பர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வழிபாட்டு கூட்டத்தில் பரிசுகள் வழங்கப்படும். இம்மாணவர்கள் தம் படைப்புகளை மேலும் செம்மைப்படுத்தி தமிழக அரசால் நடத்தப்படும் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி போட்டிகளில் பங்கேற்பர். எதிர்கால இந்தியாவின் சிற்பிகள் என நேருவினால் புகழ்ந்துரைக்கப்பட்ட மாணவர்களை தலைமை பண்பேற்று தலைவர்களாக்கும் முயற்சியாக தேர்தல் நம் பள்ளியில் ஆண்டுதோறும் கல்வியாண்டின் தொடக்கத்தில் நடைபெறும். தேர்தல் நாளன்று துறை வாரியாக பெட்டிகள் வரிசையாக வைக்கப்பட்டிருக்கும். மாணவர்கள் தாங்கள் விரும்பும் தலைவருக்கு ஓட்டளிக்கும் விதமாக அனைவருக்கும் வாக்குச்சீட்டும் அளிக்கப்படும். மாணவரின் வாக்களிப்பு முடிந்த பின்னர் 2 அல்லது 3 தினங்கள் கழித்து வாக்குகள் எண்ணப்பட்டு வெற்றி பெற்றவரின் பெயர்கள் கோலாகலமாக வழிபாட்டு கூட்டத்தில் அறிவிக்கப்படும். கல்வி, ஒழுக்கம், விளையாட்டு, கலை, ஆங்கில மொழி பேசுதல் போன்ற துறைகளுக்கும் பள்ளி மாணவர் தலைவர், துணைத் தலைவர், ஆளுநர், துணை ஆளுநர் என கட்டுக்கோப்பான மாணவர் தேர்தல் குழு அமைக்கப்பட்டு வெற்றிகரமாக இப்பள்ளியில் செயல்பட்டு வருகிறது. Celebrations. On August 15th, we celebrated our Independence Day in a grand manner. We have the march past and drill by the students of different classes. Several cultural activities
were also performed depicting the thought, unity in diversity. On September 5th, Teachers' Day is celebrated every year to honor the sculptors of the nation, the teachers who lead the children towards greater heights. On October 15th, Dr. APJ Abdul Kalam's birthday was celebrated in an intellectual manner by inspiring all the students in the school through his life history, his simplicity, insisting his vision for our country. Children's Day celebration. On that day, cultural activities have been performed by our talented teachers in a grand manner. Teachers will make our children happy with their dancing, singing, and by conducting comedy shows. Novena has been celebrated in the first week of December in the name of Our Lady Vimala. This novena has been celebrated for 9 days. Each day, children venerate our Mother Mary with flowers and prayers. On 8th of December, we celebrate our school feast with a holy mass and sweets are distributed to the children. Diwali, the festival of light, is celebrated in our school by the students by performing various cultural events. Our school children are taught to avoid the use of crackers for their safety and to avoid air pollution. Pongal celebrations. We celebrate Pongal festival in a traditional way and follow the procedure and chant Pongalo Pongal when it overflows. Pongal will be distributed for the whole school. Christmas celebrations. We celebrate Suppose Christmas with all pomp, with the beautifully decorated crib, the Christmas play, the carols and the Christmas message. The Republic Day celebrations. On January 26th, we celebrate our Republic Day with a great sense of patriotism, remembering the efforts of Dr. Ambedkar for designing our constitution that made us republic. In this way, there is no discrimination of our secular celebrations by teachers or students in our school. They enjoy the deep sense of patriotism and love in their hearts. 2018-2019 ஆண்டு இப்பள்ளி மாணாக்கரின் படைப்புகள் சிட்டுகளின் சிறகு எனும் புத்தகமாக குழந்தைகள் தினத்தன்று வெளியிடப்பட்டது. பள்ளியில் நடத்தப்படும் அனைத்து தேர்வுகளிலும் முதல் மதிப்பெண் பெறும் மாணாக்கர்களுக்கு பாராட்டுகளும் ஊக்க பரிசுகளும் வழங்கப்படும். 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட குக்கிங் வித்தவுட் ஃபயர் நெருப்பில்லா சமையல் என்ற போட்டியில் 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டு தம் தயாரிப்புகளால் அசத்தினர். 11/8/2019 ஞாயிறன்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி அவர்களால் பள்ளி மாணவர் தலைவன் சந்தோஷ் தமிழ்நாடு மின் வாரியத்தினரால் அளிக்கப்பட்ட தங்க காசினை 11ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்றமைக்காக பெற்றுள்ளான். மாணவர்கள் கரைபுரண்டு ஓடிவரும் காட்டாற்று வெள்ளம் போன்றவர்கள். வெள்ளத்தினை அணைகட்டி தடுப்பதை போல அறிவு வளம் மிக்க சான்றோர்களால் கருத்தரங்குகள் அவ்வப்பொழுது நடத்தப்படுகின்றன. குறிப்பாக 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மன அமைதியுடன் கற்றலில் ஈடுபட இக்கருத்தரங்குகள் துணை செய்கின்றன. வளர் இளம் பருவத்தில் அவர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளுக்கு தனித்தனியே ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. ஆசிரியர்களுக்கான கருத்தரங்குகளும் புத்தாக்க பயிற்சியும் பள்ளி நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. அரை நூற்றாண்டு நிறைவடையும் இப்பொன்னான தருணத்தில் 1999ஆம் ஆண்டு 400 மாணவர்களை கொண்டிருந்த இப்பள்ளி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து 2019-2020ஆம் ஆண்டில் 2221 மாணவ செல்வங்கள் பயில்கின்றனர் என்பது இப்பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் ஒன்றாகும். இப்பள்ளியில் ஒளிரும் சிற்பங்களாகிய குழந்தைகளை சமுதாயத்திற்கேற்ற நல்ல மனிதனாக உருவாக்கிட தன்னையே மெழுகாக்கி அர்ப்பணிப்பு உணர்வுடன் ஆசிரியர்கள் இங்கு பணியாற்றுகின்றனர். 5 ஆண் ஆசிரியர்களும் 59 பெண் ஆசிரியர்களும் மாணவர்களின் முன்னேற்றம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு பள்ளியின் வளர்ச்சிக்கு துணை செய்கின்றனர். பள்ளிசார் பணிகளுக்கென முதுகெலும்பாக விளங்கும் அலுவலக பணியாளர்கள் தலைமை ஆசிரியருக்கு பலக்கரமாகவும் திகழ்ந்து வருகின்றனர். அறிவு தேன் பருக ஆர்வமுடன் பள்ளிக்கு வரும் மாணவ செல்வங்களை வெவ்வேறு இடங்களிலிருந்து இங்கு கொண்டு வந்து சேர்க்க 4 பேருந்துகளும் 4 சிற்றுந்துகளும் உள்ளன. பள்ளியின் 2 வாயில்களுக்கும் காவலாளிகள் பணியமர்த்தப்பட்டு மாணவர்களின் பாதுகாப்பிற்கும் பள்ளியின் பாதுகாப்பிற்கும் உத்தரவாதம் அளிக்கின்றனர். குழந்தைகள் கல்வியில், ஒழுக்கத்தில், விளையாட்டில் பல வகை திறமைகளில் சிறந்தவர்களாக விளங்க இப்பள்ளி வாய்ப்பினை தந்துள்ளது. பூமிக்கடியிலிருந்து தங்கமும் வைரமும் எடுத்தவுடன் பயன்பாட்டிற்கு வருவதில்லை. அதனை சுத்தப்படுத்தி பட்டை தீட்டி ஒளிவீசச் செய்த பின்னர்தான் அது உலகோரால் பார்க்கப்படுகிறது, பாராட்டப்படுகிறது.
Vision. Vimala Metric Higher Secondary School aims at empowering young minds through an integral and personalized education. It strives to form intellectually competent, morally upright, and socially committed with the values of humanism. Dear parents, kind words are short and easy to speak, but their echoes are truly endless. We cannot hold the torch to light another path without brightening our own. It's our duty to brighten the children of today, to make our land shine. We are very happily doing our best. We are preparing our children with the efficiency to lead a society in a broader, prosperous path. May the blessings of the Jesus Christ and Mother Mary be with us and strengthen us to reach our motto, love and service. Thank you.